இட்ஸ் அபவுட் சினிமாலைக்கு இந்த அப்படின்னு ஒன்று விஷயம் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9ஓட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ துஷாரும் அரோராவும் வந்து பயங்கர க்ளோஸாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இப்போ வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே ஏதாவது லவ் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நிறைய டைம் துஷார் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே அதிகமான ஒரு டைம் அரோரா கூட தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானமே வந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு ஃப்ளைட் ஏறி வேறு ஊருக்கு போகிறாங்க. ஸோ அப்போ ஒய்ஃபாக வந்து அந்த இடத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க 2 பேரும் நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அரோராவும் துஷாரும் வந்து அதை பண்ணி காட்டும்போது வந்து பயங்கரமாக கட்டிப்பிடிச்சி அழுதுகிட்டே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சொல்லி என் நெத்தியில் முத்தம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டு ஒரு ட்ராமா வந்து அந்த இடத்துல வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வினயாவும் வினோத்தும் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணாங்க. ஸோ இது மாதிரி பிரவீன் காந்தியும் வினயாவும் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு ஆக்டிங் கிளாஸ் மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த கண்டஸ்டண்ட்டும் வந்து எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்ன நீங்கள் எல்லாம் உண்மை மாதிரியே வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அரோராவையும் துஷாரையும் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ துஷார் வந்து டைவர்ட் ஆகிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்கள எல்லாருமே அவங்க உள்ளே வரும்போது வந்து லவ் கண்டென்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் யாராவது லவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டு தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க போல். ஸோ அந்த வகையில் இப்போது இவங்கெல்லாம் போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது ஏதாவது க்ரியேட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.